வாங்க, வணக்கம். பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி சாம்பாரும் சிறுகிழங்கு பொரியலும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா 2 வட்டம் கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 3 டம்ளர் தண்ணிப்பா வச்சு மூடி வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு மூடி 2 விசிலுக்கு விட்டுறணும். சாம்பார் வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெயை ஊற்றி 50 கிராம் சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து 3 தக்காளி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும்ப்பா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியும் கேரட்டு, முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸ் காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் காலிஃப்ளவரு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். காய் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு அப்படியே வதக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி அதையும் அதில் சேர்த்து காய் நல்லா வேக விட்டுருவோம்ப்பா. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சிடணும். இந்த அளவுக்கு பருப்பு வெந்துருக்கணும்ப்பா. இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துருவோம். பருப்பு நல்லா குழம்போட சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும்ப்பா. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லிச்செடியை சேர்த்துக்குருவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை 4ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தாளித்து குழம்புல சேர்த்துருவோம்ப்பா. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சிறுகிழங்கு எடுத்து ஏதாவது ஒரு பழைய துணியில் போட்டு நல்லா அப்படியே தட்டுனோம்னா, அது எதுக்காக நம்ம தட்டுறோம்னா அந்த தோல் கீழே தரையில் அடிக்கும்போது நல்லா உறிஞ்சி வந்துடும்ப்பா. இப்படி உறிஞ்சி வந்து அந்த 1-2 தான் அப்படி நகர்த்துட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா தோல் உறிஞ்சிருவோம்ப்பா. இதை நம்ம அப்படியே எடுத்து தொடச்சி கைட்டு அப்படியே தொடச்சிட்டு தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போட்டாதே அது கற்காமல் இருக்கும், இல்லைன்னா அதை கருத்துரும். அதுக்காக தான் நம்ம பச்சை தண்ணியில் போடுறோம்.
நல்ல இந்த மண் போகிற அளவுக்கு இப்படி கழுவி எடுத்துடணும்ப்பா பளிச்சுன்னு. கழுவி வச்ச கிழங்க இப்படி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு கட் பண்ண கிழங்கு தூக்கி தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம்ப்பா. கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பொரியல் பண்ணிடலாம். மிக்ஸி சாரில் கொஞ்சம் தேங்காய் சில்லும் கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படி திரிய வச்சுக்கிடுவோம்ப்பா. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு பருப்பு, இடித்து வச்ச வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும்ப்பா. நல்லா வதங்கையும் வேக வச்ச கிழங்கு தூக்கி அதில் சேர்த்துடணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சோன்னு சேர்த்துக்குறோம்ப்பா. திரி வச்சுருந்த தேங்காயும் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம்ப்பா. சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த வரும் தைப்பொங்கலுக்கு நம்ம வீட்டில் இதே மாதிரி சைவ சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. சாம்பாரும் சிறுகிழங்கும் எப்படி வைக்கிறதுன்னு அம்மா இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன்ப்பா. அம்மா வீடியோ பார்த்து சிறுகிழங்குலாம் ரொம்ப பிள்ளைகளுக்கு வைக்க தெரியாது. அதனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வர தைப்பொங்கலுக்கு நல்லா சிறுகிழங்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற டயத்தில் இதை வாங்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. சாம்பாருக்கும் இந்த பொரியலுக்கும் நல்லா இருக்கும். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.